நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். வின் இந்தியா அகாடமி சார்பாக நீங்கள் ஒவ்வொருத்தருமே லைஃப்பில் பிரம்மாண்டமாக சக்ஸஸ் பண்ணுறதுக்காக வாழ்த்துக்கள். நண்பர்களே, வின் இந்தியா அகாடமியினுடைய 6 நாட்கள் பயிற்சி கர்மா வகுப்பிற்கு வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்கிறோம். நீங்கள் ஒவ்வொருத்தருமே லைஃப்பில் பிரம்மாண்டமாக சக்ஸஸ் பண்ணணும். உங்கள் ஒவ்வொருத்தரோட வளர்ச்சியுமே நம்முடைய சொசைட்டியில் இருக்கிற பல யங்ஸ்டர்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூ கொடுக்கணும். நம்மளாலே வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும், நம்மளும் டெவலப் ஆக முடியும்னு சொல்லி போட்டு நீங்கள் ஒவ்வொருத்தருமே கூட உங்களோட சக்ஸஸ் மேலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. உங்களோட சக்ஸஸ்க்காக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிற கட்டத்தில் சில இடத்துல சில சக்ஸஸும் பார்த்துருப்பீங்க, ஃபெயிலியரும் ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. சக்ஸஸ் ஃபேஸ் பண்ணும்போது நம்மளுக்குள்ள எந்த ஒரு கில்ட்டு ஃபீலோ தாழ்வுணப்பன்மையோ வராது. சப்போஸ் சில ஃபெயிலியர்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கும்போது, சப்போஸ் நீங்கள் உங்களோட பிஸ்னஸ்லேயோ இல்லை உங்களோட ரிலேஷன்ஷிப்லேயோ இல்லை உங்கள் ஹெல்த்லேயோ இல்லை உங்களுக்குன்னு சொல்லி சில குறிக்கோள் வச்சுருப்பீங்க. அதற்காக முயற்சி பண்ணுற சமயத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஏன் நம்ம லைஃப்பில் இவ்வளோ ஸ்ட்ரகிள் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், எதனால் நம்ம இது மாதிரி பிரச்சனைகள் நம்ம லைஃப்பில் தொடர்ந்து வருது, அல்லது இதிலிருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு நம்ம என்ன முயற்சி பண்ணணும்னு தெரியலையே. அது மட்டும் இல்லாமல் நான் இவ்வளோ முயற்சி பண்ணுறேன், ஆனால் என் லைஃப்பில் இந்த சில விஷயங்கள் மட்டும் எனக்கு கரெக்டாக நடக்க மாட்டேங்குதே, நான் லைஃப்பில் முன்னுக்கு வர முடியுமா? சில பேர்த்துக்கு இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொஸ்டின் இருக்கலாம். ஏன் என்னால் தொடர்ந்து என்னோட பணப்பிரச்சனை லாக் ஆகிட்டு இருக்கிறேன், நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேனே, சாதாரண சில பேர் எவ்வளோ பேர் லைஃப்பில் டெவலப் ஆகிட்டு இருக்கிறாங்களே, ஆனால் என்னால் ஏன் லைஃப்பில் ஒரு க்ரோத் ஆக முடிய மாட்டேங்குது, சில இடத்துல நான் இவ்வளோ எஃபோர்ட் போடுறேனே ஏன் எனக்கு பலன் கிடைக்க மாட்டேங்குது, சில இடத்துல நான் இவ்வளோ டெடிக்கேஷனாக இருக்கிறேனே ஆனால் ஏன் கை கட்டினது வாய் கட்ட மாட்டேங்குது, ஏன் எனக்கு ஒரு ஜாபுக்கு போகிற இடத்துல அங்கே ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் வருது, மறுபடியும் ஏதோ ஒரு ஜாபுக்கு மாறி மாறி போகிறேன், ஒரு இடத்துல நிரந்தரமாக என்னால் இருக்க முடியலையே, ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணால் நான் பண்ணுறேன் ஆனால் என்னால் சைன் பண்ண முடிய மாட்டேங்குது, என்ன காரணம், வீட்டில் ரிலேஷன்ஷிப்பில் கரெக்ட் பண்ணான்னு நினைக்கிறோம் ஆனால் முடியலையே, ஏன் ரிலேஷன்ஷிப்பில் இவ்வளோ இஷ்யூஸ் வருது, ஏன் எனக்கு சில பேர் சில துரோகங்கள் பண்ணுறாங்க, சில இடத்துல ஏன் எனக்கு யாருமே சில பேர் நன்றியோடு இருக்க மாட்டேறாங்க, ஏன் நம்ம லைஃப்பில் இவ்வளோ தொடர்ந்து வந்துட்டுருக்குன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கேள்விகள் இருக்கும். கண்டிப்பாக உங்களோட சக்ஸஸ்க்கு பதில் இங்கே ஒன்றும் தேவையில்லை. உங்களோட லைஃப்பில் வந்தக்கூடிய சில கொஸ்டின்ஸுக்கு தான் இந்த 6 days கிளாஸ் பதில் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அதை நீங்கள் இந்த பதில் கிடைச்சிது அப்படின்னா அதை நீங்கள் கரெக்ட் பண்ணுறக்கு ஆரம்பித்து லைஃப்பில் நீங்கள் எல்லாருமே கூட நல்லா க்ரோத் ஆகிறக்கு ஆரம்பிக்கணும். இதில் வின் இந்தியா அகாடமியுடைய பாஸ்ட் கிளாஸஸ்ல எல்லாமே அட்டன் பண்ணியிருப்பீங்க, இதில் இருப்பீங்க. இப்போ இதில் அது போக இப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் வின் இந்தியா அகாடமி ப்ரோக்ராம் வந்திருப்பீங்க. உங்களை யார் யாரெல்லாம் வின் இந்தியா அகாடமி ப்ரோக்ராம் ப்ரொமோட் பண்ணாங்களோ, இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுங்கள் உங்கள் லைஃப் மாறுன்னு சொன்னாங்களோ, அவங்களுக்கு இந்த சமயத்தில் நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வின் இந்தியா அகாடமி ப்ரோக்ராம் நம்பி இந்த ப்ரோக்ராம் கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கிற உங்களுக்கும் நான் மனசார தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் 6 days கிளாஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொருத்தருமே கூட ஒரே டைமில் அட்டன் பண்ணுங்கள். ஒரே டைம் என்ன, 6 நாளுமே ஒரே டைம், 5 மணினா 5 மணி, மத்தியானம் 2 மணினா 2 மணி, நைட்டு 8 மணினா 8 மணி, 6 நாளுமே அது மாதிரி அட்டன் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கூட இந்த குரூப்லேயே கேட்டணும் நீங்கள் எல்லாருமே கூட. ஓகே இல்லைங்களா? மனசில் எந்த கொஸ்டின் நீங்கள் வச்சுக்க வேண்டாம். உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சா தான் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆக முடியும். எங்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒவ்வொருத்தருமே லைஃப்பில் கிரேட்டாக சக்ஸஸ் பண்ணணும். நீங்கள் கிரேட்டாக சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா அதற்கு எங்களுடைய ஹெல்ப், எங்களால் முயற்சி நாங்கள் பண்ணுறோம். அதுதான் இந்த ப்ரோக்ராம். ஓகே, கிரேட். இப்போது இந்த ப்ரோக்ராமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட கண்ட்ரியை பற்றி நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். என்னைக்கு யார் ஒருத்தருக்கு நாட்டுப்பற்று இருக்குதோ அவங்களால ஈஸியாக லைஃப்பில் நல்லா க்ரோத் ஆகிறதுக்கு முடியும், லைஃப்பை ப்ராடாக பார்க்க முடியும் நம்மளால். ஓகே இல்லைங்களா? யார் யாருக்கெல்லாம் தன்னோட தேசத்து மேலே ஒரு பற்று இருக்குதோ அவங்களால மட்டும்தான் டெடிக்கேஷனாக சில விஷன்ஸை உருவாக்கிக்க முடியும். யார் யாருக்கெல்லாம் தன்னோட நாட்டு மேலே ஒரு பற்று இருக்குதோ அவங்களால மட்டும்தான் நம்ம லைஃப்பில் ஒரு கிளியர் விஷன் செட் பண்ணிக்கிறது மட்டுமல்லாமல் நம்மளுடைய சக்ஸஸ் இன்னும் பல பேர்த்துக்கு போய் சேரணும், இன்னும் நம்மளை சுற்றி இருக்கிற பல பேர் சக்ஸஸ் ஆகணுங்கிற அந்த ப்ராட் திங்கிங் கூட நம்மளுக்கு வர்றதுக்கு ஆரம்பிக்கு. நம்ம இருக்கிற இந்த கண்ட்ரி கிட்டத்தட்ட 175 வருஷத்துக்கு முன்னாடி அற்புதமாக இருந்த கண்ட்ரி, எத்தனையோ சில ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி இப்போது கீழே விழுந்து மறுபடியும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கண்ட்ரி மேலே வந்துட்டுருக்குது. இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. ஆனால் அடுத்த 20 to 25 வருஷத்தில் நம்ம கண்ட்ரி உலகத்தையே ரூல் பண்ண போகுது. அதில் எந்த வித மாற்று கருத்து இல்லவே இல்லை. அதில் ரொம்ப முக்கியமாக
தமிழர்களுடைய பங்கு கண்டிப்பாக இருக்க போகுது. ஒவ்வொரு தமிழர்களுக்குள்ளேயுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அவேர்னஸ் வரப்போகுது. தன்னோட வாழ்க்கையில் தான் செய்த தவறுகள், தான் எந்த பாதையில் சென்று இருக்கணும், ஆக்சுவலாக நம்ம எந்த பாதையில் போயிட்டோம், நம்ம இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி கண்டிப்பாக கரெக்ட் பண்ணுவாங்க. எல்லாருமே கூட கரெக்ட் பண்ணுறக்க ஆரம்பிச்சு, ரொம்ப முக்கியமாக நான் தமிழர்கள்ட்ட நான் சொல்கிறேன், ஒரு கிளியர் விஷன் எல்லாத்துக்குள்ளேயும் வரப்போகுது, ஸ்ட்ராங்காக வரப்போகுது. ஒவ்வொருத்தருமே வந்து வேலைக்கு போகிற நபர்களாக இல்லாமல் சுயமாக தொழில் பண்ணி சுயசார்போட வாழணும்னு சொல்லி எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு கிரேட் பிரேக் த்ரூ வரப்போகுது. நம்ம தமிழர்கள் தான் வந்து நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்க போகிறாங்க ஃப்யூச்சரில். அது உலகத்தையே ஷேக் பண்ண போகுது கன்ஃபார்மாக. அதில் எந்த வித மாற்று கருத்து இல்லை. அப்படி ஒரு விதி தான் நம்மளோட இந்தியாவுக்கு இருக்குது. அது ரொம்ப முக்கியமாக தமிழ்நாட்டுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அவங்க எல்லாருமே கூட மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ண போகிறாங்க எல்லாருமே. ஓகே இல்லைங்களா? கிட்டத்தட்ட 13லேருந்து 35 வயசுக்குள்ள இருக்கிற யங்ஸ்டர்ஸு நம்ம கண்ட்ரியில் 50% மேலே இருக்கிறாங்க. எந்த ஒரு கண்ட்ரியில் வந்து 50% மேலே இளைஞர்கள் இருக்கிறாங்களோ அந்த கண்ட்ரி தான் வந்து ஃப்யூச்சரில் உலகத்தையே ரூல் பண்ணு. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில நம்மளோட இந்தியாவுக்கு தான் வந்து அந்த பாக்கியம் கிடைச்சிருக்குது. ஸோ அதனால் நம்ம நீங்கள் ஒவ்வொருத்தருமே லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணுறது உங்களை சுற்றி இருக்கிற பல யங்ஸ்டர்ஸ்குள்ளே வந்து ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ இன்டைரக்டாக. ஓகே இல்லைங்களா? உங்களை சப்போஸ் நீங்கள் இருக்கீங்க, உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறீங்க, உங்களோட வளர்ச்சியை பார்க்கும்போது அங்கே இருக்கிற ஸ்கூல் போயிட்டு இருக்கிற காலேஜ் போயிட்டு இருக்கிற பசங்களுக்கு நீங்கள் ஒரு பிரேக் த்ரூவாக இருக்கும்போது உங்களை பார்த்து அவங்களுக்கு ஒரு விஷன் வரணும். ஸோ அதனால் உங்கள் ஒவ்வொருத்தரோட முன்னேற்றமே உங்களை சுற்றி இருக்கிற பல பேர்த்துக்குள்ளே வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது எங்களோட நம்பிக்கை. ஸோ அதனால் இது மேலே எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் எல்லாருமே கூட நம்மளோட கண்ட்ரி நல்லா க்ரோத் ஆகிறதுக்கு உங்களோட பங்கும், அதாவது உங்களோட சக்ஸஸ், தனிப்பட்ட மனிதன் மாறாமல் இந்த சொசைட்டியில் எந்த ஒரு மாற்றத்திற்கும் வாய்ப்பே இல்லை. தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் முன்னேறாமல் இந்த சொசைட்டியில் முன்னேற்றத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் முன்னேற்றத்தின் மேல் நீங்கள் கவனம் செலுத்த இதே மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஃபோக்கஸ் பண்ண நம்ம கண்ட்ரி கூட விரைவில் மிகப்பெரிய சாதனைகளை செய்ய போதும். அதில் உங்களோட பங்கு இருக்குன்னு சொல்லி நம்ம வின் இண்டியா அகாடமி ஆசைப்படுறோம். அதற்குரிய முயற்சி நிறைய கிளாஸஸ் ஆன்லைனில் ஆஃப்லைனில் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். நிறைய ஸ்கூல்ஸில் பண்ணிட்டு இருக்கிறோம், நிறைய காலேஜஸில் பண்ணிட்டு இருக்கிறோம். ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே கூட ஸ்கூல் காலேஜில் கிரேட் ஹியூமன் டெவலப்மெண்ட் சென்டர்னு சொல்லி போட்டு அது தனி ஒரு யூத் டீம் அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். வின் இண்டியா அகாடமி சார்பாக எத்தனை மக்களை வந்து ஓன் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கிறோம். இது எல்லாமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதில் ஒரு வகுப்பு தான் வந்து கர்மா. அதற்கு நீங்கள் எல்லாரும் வந்திருக்கிறீங்க. உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகளும் வாழ்த்துக்களும். கிளாஸ்க்குள்ளே போய்க்கலாம். இப்போது இங்கே இருக்கிற லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை விட்டுருங்க. ஓகே இல்லைங்களா? உங்களை சுற்றி இது வரைக்கும் எவ்வளவோ வருஷம் வாழ்ந்தாச்சு. நீங்கள் வாழ்ந்ததில் உங்களுக்குள்ள இந்த வாழ்க்கையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற ட்ரை பண்ணியிருப்பீங்க. நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற ட்ரை பண்ணும்போது இந்த வாழ்க்கையை உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது. ஓகே இல்லைங்களா? ஜஸ்ட் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஒருத்தர் நல்லா படிச்சிருப்பார், எவ்வளோ டிகிரி படிச்சிருப்பார், டெடிக்கேஷனாக இருப்பார், டிசிப்ளினோடு இருப்பார். ஆனால் ஏதோ ஒரு பக்கம் 20,000 ரூபாய்க்கு வேலைக்கு போயிட்டுருப்பார். ஒருத்தர் ரொம்ப ரஃப் அண்ட் டஃபாக வளர்ந்து வந்துட்டு இருந்திருப்பார். அவர்லாம் வந்து லைஃப்பில் டெவலப் ஆகுவாரான்னு சொல்லி ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி அந்த பர்சன் ஒரு கிரேட் பிஸ்னஸ் மேனாக இருப்பார். இந்த சொசைட்டியில் அப்படியே செக் பண்ணி பார்க்கணும் நீங்கள் இதெல்லாமே. அப்போ ஒரு கேள்வி நம்மளுக்குள்ளே வரணும். அந்த கேள்வி வந்தால் தான் நம்மளுக்கு ஒரு பதிலே கிடைக்கிறக்கு ஆரம்பிக்கு. ஓகே இல்லைங்களா? செக் பண்ணி பாருங்கள். எவ்வளோ பேர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக டிசிப்ளினே இருப்பாங்க, கரெக்டாக இருப்பாங்க. ஆனால் அவங்க பிஸ்னஸில் வந்து க்ரோத் ஆக முடியாது. சில பேர்லாம் பாருங்கள், சும்மா ஜஸ்ட்டு வருவாங்க போவாங்க, ஏதோ 2 மேனேஜரை போட்டிருப்பாங்க, அவங்க ஒர்க் பண்ணுவாங்க, அந்த கம்பெனி நல்லா க்ரோத்தாக இருக்க ஆரம்பிக்கு. நல்லபடியாக ஹெல்த்தை அவ்வளோ ஃபிட்டாக பார்த்துட்டு இருக்கிறவர் திடீர்னு ஏதோ இஷ்யூ ஆகி கிளம்பிடுவார். ஹெல்த்தை கண்டுக்கவே மாட்டார். ஆனால் அவர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூ இல்லாமல் நல்லபடியாக இருப்பார். தன்னோட பேர் எங்கேயுமே கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி போட்டு அவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருப்பார். சில பேர் இருப்பாங்க. ஆனால் தேவையில்லாமல் நேம் ஸ்பாயில் ஆகிற மாதிரி சில சூழ்நிலை லைஃப்பில் அமைஞ்சிரும். சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து நேம் ஸ்பாயில் ஆயிருன்னு சொல்லி போட்டுருப்பாங்க. பட் அது எதுவும் நடக்காது. இந்த வாழ்க்கை வந்து புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு புதிராக இருக்கும். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே உங்களோட லைஃப்பில் கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எத்தனை இடத்துல நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, பலன் கிடைக்கும்னு நினச்சிருந்துருப்பீங்க, ஆனால் கிடைச்சிருக்காது. சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம லைஃப் அவுட்டுன்னு நினச்சிருந்துருப்பீங்க, சில இடத்துல ஆட்டோமேட்டிக்காக பெரிய பிரேக் த்ரூ வந்திருக்கு. ஓகே இல்லைங்களா? இதெல்லாம் ஏன்னு என்னைக்காவது நீங்கள் யோசனை பண்ணியிருக்கிறீங்களா? எதனால் எப்படி நடக்குதுன்னு யோசனை பண்ணியிருக்கிறீங்களா? மற்றவர்கள் நடந்தால் லக்குன்னு பேர் வச்சுக்குவோம், நம்மளுக்கு நடந்ததுன்னா சோதனைன்னு ஒரு பேர் வேறு வச்சுக்குவோம். ஏன் எதனால் இப்படி சொசைட்டியில் நடக்குதுன்னு சொல்லி என்னைக்காவது நீங்கள் வந்து திங்க் பண்ணி பார்த்துக்கிறீங்களா?
இது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கர்மா. கர்மானா என்ன? ஃபர்ஸ்ட் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கர்மானா என்ன அப்படின்னா வந்து, கர்மா அப்படின்னா வந்து நீ என்ன செயல் செய்கிறாயோ உன்னுடைய எண்ணம் சொல் செயலால, ஓகேங்களா, என்ன செய்கிறாயோ அது நம்மளுக்கு திரும்பி வர்றதுக்கு பேர் கர்மா. ஓகேங்களா, நம்முடைய எண்ணம், நம்முடைய சொல், நம்மளோட செயலால நம்ம என்ன செய்யறோமோ, என்ன கொடுக்குறோமோ இந்த பிரபஞ்சத்துக்கு, அது நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் வர்றதுக்கு பேர் கர்மா. கர்மானாவே எல்லாத்துக்குள்ளேயும் என்னன்னா மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவா திங்க் பண்றது அதிகமா இருக்கு. கர்மானாவே ஒரு பயம், நெகட்டிவா பேசுறது. ஆனா உண்மை என்னன்னா கர்மா அப்படின்னா பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. பாசிட்டிவ் கர்மா, நெகட்டிவ் கர்மா. பாசிட்டிவ் கர்மா நம்ம லைஃப்ல நம்மளுக்கு வந்து ஃப்ளோ ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும் போது அது என்ன நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும்னா நிறைய சக்ஸஸ் வர்றதுக்கு ஆரம்பிக்கு. நீங்கள் ஜஸ்ட் ஒரு சின்ன முயற்சி பண்ணுவீங்க, ஒரு பெரிய பலன் கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் லைஃப்பில். ஜஸ்ட் அந்த வேலை கிடைக்குமான்னு டவுட்டில் தான் போயிருப்பீங்க, அது ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிருக்கு. உங்களுக்கே டவுட்டாக இருக்குது, நீங்களே நிறைய டைம் சொல்லுவீங்க பாருங்கள், இது நான் கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை, கிடைச்சிடுச்சு. சில டைம் சொல்லுவீங்க பாருங்க, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் கிடைக்கல அப்படிம்பீங்க. பாசிட்டிவாக உங்கள் லைஃப்பில் எதெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாமே பாசிட்டிவ் கர்மா ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்குது. சரி, புரிஞ்சுக்கணும், இது லைஃப்பில் ஒரு ஆங்கிள். ஓகே இல்லைங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களை லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்போது நம்ம லைஃப்பில் வந்து நெகட்டிவ் கர்மா அது வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்போது இந்த கர்மா வந்து எப்படி நம்ம லைஃப்பில் வந்து ஆட்டி படைச்சிட்டு இருக்குது, இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஓகே இல்லைங்களா? இதெல்லாம் தான் இந்த 6 days பார்க்க போகிறோம். இந்த 6 days வந்து நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட் நாள் கிளாஸை வச்சு நீங்கள் ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. 6 நாள் ஃபுல்லாக அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணணும் கர்மா பற்றி. ஓகேங்களா? 6 நாள் முடியும் போது தான் ஏன் நம்ம லைஃப்பில் இப்படி வருது, அதுக்கு என்ன சொல்யூஷன் முதல் கொண்டு 6 days முடியும் போது நம்ம சொல்லிடுவோம். ஓகேங்களா? பற்றி நீங்கள் யாருமே கவலைப்பட வேண்டாம். ஆனால் ஒன்று இப்போவே முடிவுக்கு வந்துடக்கூடாது. ஓகே இல்லைங்களா? படம் 2.5 மணி நேரம் படம், கிளைமேக்ஸ் பார்த்த வரைக்கும் தானே விடணும்ல கம்முன்னு. படத்துக்கே அப்படின்னா இது லைஃப்பில். ஸோ அதனால் 6 days அப்படியே கன்டினியூ பண்ணிட்டே இருங்க. நிறைய கிளாரிட்டிஸ் உங்கள் லைஃப்பில் கிடைக்கிறக்கு ஆரம்பிக்கு. ஓகே இல்லைங்களா? சரி, கர்மானா என்ன? நம்ம என்ன செய்கிறோமோ, அதாவது எண்ணம் சொல் செயலால் என்ன கொடுக்குறோமோ அது திரும்பி வர்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம். அது யார் செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கர்மாவில் நிறைய இருக்குது. இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன ட்ராப் தான் இந்த 6 days. ஓகேங்களா? அதில் நம்ம இந்த வாழ்க்கையை பற்றி மட்டும் பார்க்கலாம். இதில் ரொம்ப முக்கியமாக வந்து நாம் செய்த செயல்கள், நாம் பேசிய பேச்சுக்கள், நாம் சிந்தித்த சிந்தனைகள் இன்னைக்கு நம்ம லைஃப்பை முடிவு பண்ணிட்டு இருக்குது ஃபஸ்ட்டு. அடுத்தது நம்மளுடைய அப்பா அம்மா இருக்கிறாங்களா இல்லைங்களா, அவர்கள் செய்தது நம்ம லைஃப்பை இன்னைக்கு கைடு பண்ணிட்டு இருக்குது. நம்ம தாத்தா பாட்டி இருக்கிறாங்களா இல்லைங்களா, அவர்கள் செய்தது இன்னைக்கு நம்ம லைஃப்பை கைடு பண்ணிட்டு இருக்குது. இப்படி 7 தலைமுறை நம்ம லைஃப்பில் முன்னாடி வாழ்ந்தாங்களா இல்லையா, அவர்கள் செய்தது இன்னைக்கு நம்ம லைஃப்பை கைடு பண்ணிட்டு இருக்குது. இந்த லைஃப் உங்கள் கண்ட்ரோலில் இல்லைங்கிறத நீங்கள் பார்க்கணும். கண்ட்ரோல் இல்லைன்னு நிறுத்தோம்னா வந்து சில முயற்சிகள் நீங்கள் பண்ணலாம், பட் நிறைய விஷயங்கள் இதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்ல உங்களுக்கு புரியறதுக்கு ஆரம்பிச்சிரு. ஓகே இல்லைங்களா? ஸோ அதனால் இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு கர்மா நம்ம லைஃப்பில் வந்துட்டு இருக்குது. நம்ம எல்லா தலைமுறையில் இருக்கிற ஒருத்தர் தாத்தாவோ ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தாருன்னா பாசிட்டிவாக ஒரு நெகட்டிவ், இன்னைக்கு 7வது தலைமுறை நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களை எஃபெக்ட் பண்ணியே தீரும் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ். ஓகே இல்லைங்களா? 7வது தலைமுறை ஒருத்தர் இருக்கிறார், 6வது தலைமுறையில் இருக்கிற ஒருத்தருக்கு 50% எஃபெக்ட் பண்ணும். அதற்கு அடுத்த தலைமுறைக்கு 25%, அதற்கு அடுத்த தலைமுறைக்கு 12.5%, அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு 6%, அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு 3%, அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு 1.5%, 7வது தலைமுறைக்கு 0.5%. இது நம்ம லைஃப்பை கைடு பண்ணியே தீரும். இதில் எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஓகே இல்லைங்களா? இதை வந்து ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். ஓகே, ஏன் எப்படி என்ன ஆராய்ச்சி பண்ணி அதெல்லாம் எதுவும் கேட்கவே வேண்டாம். ஓகே இல்லைங்களா? என்ன ரீசன் சொல்ல வருதுன்னா இந்த 6 days மூலம் உங்களுக்கு தெரியறக்க ஆரம்பிச்சிரு. ஓகேங்களா? நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம், ஆனால் ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது இல்லை. ஓகே இல்லைங்களா? நம்ம எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியும், உலக அறிவு எல்லாமே தெரியும், பட் ஃபாலோ பண்ணதை நம்ம லைஃப் மாறுறக்கு ஆரம்பிக்கு. ஓகே இல்லைங்களா? இப்போது இந்த 7 தலைமுறையும் நம்ம என்ன செஞ்சோமோ அது இன்னைக்கு நம்ம லைஃப்பில் ஒரு கர்மா விதிகளை உருவாக்குது. இங்கே எந்த ரூபத்தில் உருவாக்குது, அடுத்த ஸ்டெப் இந்த கர்மா நம்மளுக்கு எந்த ரூபத்தில் வருது நம்ம லைஃப்பில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் ஃபஸ்ட்டு வந்து அந்த கர்மா நம்ம லைஃப்பை எப்படி எஃபெக்ட் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய சிந்தனைகளோட ரூபத்தில் எஃபெக்ட் பண்ணுது. மனது அப்படிங்கிறது என்ன? சிந்தனைகள் எல்லாம் சேர்ந்தது தான் மனது. ஓகே இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டில் ஒரு செவர் இருக்குது,
அதுக்கு பேர் செவர் இல்லை, பல செங்கல் சேர்ந்தது. அது மாதிரி மனதுன்னு ஒன்று இல்லை, சில எல்லா சிந்தனைகள் சேர்ந்தது மனது. ஓகே இல்லைங்களா? பல சிந்தனைகள் சேர்ந்தது மனது. அது மாதிரி அந்த சிந்தனை உங்கள் லைஃப்பில் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அது கர்மா இந்த ரூபத்தில் வருது. சிந்தனை ரூபத்தில் கர்மா ஃப்ளோ ஆகும். சில இடத்துல ஒன்று முன்ஜென்ம கர்மா நிறைய இருக்குது. நான் அந்த டாப்பிக்கில் எது டாப்பிக்லேயே போகல. இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையை மட்டும்தான் நம்ம பேசுகிறோம். ஓகே இல்லைங்களா? இது எல்லாமே இப்போ நம்ம லைஃப்பில் இன்னைக்கு சிந்தனை ரூபத்தில் வருது. ஓகே இல்லைங்களா? சிந்தனை ரூபம்னு என்ன? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வருது. ஓகே இல்லைங்களா? அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு பார்க்கலாமே, என்ன ஆயிரப்போகுது, ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு தாட் வருதுன்னா அது நம்மளுடைய கர்மாவில் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தது, இன்னைக்கு இந்த சிந்தனை ரூபத்தில் வருது. ஆனால் சில டைம் நீங்களே பாருங்க, அதை விட சின்ன எஃபோர்ட் போட்டால் போது நீங்களே பயந்துருப்பீங்க. ஐயோ இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாண்டா, இதே கடை நம்மளுக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லி போட்டு வேற இன்னும் சில வாய்ப்புகள் நீங்கள் தட்டி கழிச்சிருப்பீங்க. இப்போ கொஸ்டின் என்னன்னா, அதையே தைரியம் இறங்கி பண்ணுனீங்க, ஏன் தைரியம் இறங்கி பண்ண மாட்டேறீங்க? உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி கேளுங்க. ஓகே இல்லைங்களா? 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கை பார்த்துடலான்ட்டு இருந்திருப்பீங்க. அப்போது தொழிலறிவு கூட பெருசாக இருந்திருக்காது. ஆனால் இன்னைக்கு எவ்வளவோ நாலேஜ் வந்திருக்கு உங்களுக்கு, ஆனால் பயந்துட்டு இருப்பீங்க. உங்களுக்குள்ள ஒரு பயம் வரும் உள்ளுக்குள்ள. ஓகே இல்லைங்களா? இது என்ன ரீசன்? செக் பண்ணுங்க. உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி கேளுங்க. ஓகேங்களா? சிந்தனை ரூபத்தில் நாம் செய்த கர்மா ஃப்ளோவாகும். நெகட்டிவ் கர்மா நிறைய நம்மளுக்குள்ள வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? நான் லைஃப்பில் முன்னுக்கு வருவேனா, நல்லா டெவலப் ஆகுனா, எனக்குலாம் லைஃப் மாறுமா, இப்படியே என் லைஃப் போயிருமா, இந்த கடன் பிரச்சனை வெளியில் வரவே மாட்டேனா, நான் என் லைஃப் இப்படியே ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிட்டே இருப்பேனா, எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே வரமாட்டாங்களா, என் லைஃப் முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லி போட்டு நம்மளுக்குள்ள அந்த தாட்ஸ் வந்துட்டு இருந்ததுன்னா, எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பாசிட்டிவாக திங்க் பண்ணுன்னே பேசிகிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? அதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் உள்ளுக்குள்ளே நெகட்டிவ் தாட்ஸ் வருது, நான் அதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் இப்போ. ஓகே இல்லைங்களா? இப்போ அது மாதிரி தாட்ஸ் நம்மளுக்குள்ள வருது அப்படின்னா, எங்கேயோ நம்மளோ நம்மளுடைய பெற்றோர்களோ இல்லை நம்மளோட முன்னோர்களோ, ஓகே இல்லை, முன்னோர்கள்னா யார், அந்த 7 தலைமுறையில் யாரெல்லாம் பண்ணாங்களோ அது இன்னைக்கு நம்மளோட லைஃப்பில் நெகட்டிவ் தாட்ஸாக ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. ஓகே இல்லைங்களா? இந்த 6 டேஸில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது நம்ம லைஃப் மட்டும் தான் பார்ப்போம். அடுத்து கொஞ்சம் டச் பண்ணால் பேரண்ட்ஸோட லைஃப் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி 7 தலைமுறை நம்ம போக மாட்டோம். தெரிஞ்சுக்குங்கிறக்காக தான் நான் சொல்லிச்சோம், அவ்வளோதான். அதற்கு அடுத்தது இப்போ உங்களுக்குள்ள வந்து ஒரு பாசிட்டிவான ஸ்ட்ராங்கான ஒரு தாட் வருது. லைஃப் நல்லா டெவலப் ஆகணும், ஒரு கிளியர் விஷன் வச்சுக்கணும், முன்னுக்கு வந்தே தீரணும், அடுத்த 5 வருஷம் இப்படி இருக்கணும், அடுத்த 10 வருஷம் இப்படி இருக்கணும், நம்ம லைஃப்பில் அடுத்த 20 வருஷத்தில் வாழ்க்கை செட்டில் ஆயிடணும், இது மாதிரி பிஸ்னஸ் நம்ம செலக்ட் பண்ணலாம், இது மாதிரி தொழிலை போய் கற்றுக்கலாம் முதல்ல, இது மாதிரி உங்களுக்குள்ள பாசிட்டிவாக உங்களுக்குள்ள சில ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வருது, எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இது மாதிரி தொழில் உங்கள் லைஃப்பில் வருது, இதை கரெக்டாக பயன்படுத்திக்கலாம், இதை வச்சு நம்ம நல்லா லைஃப்பில் செட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள பாசிட்டிவான தாட்ஸ் வருது அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பாசிட்டிவ் கர்மா ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே இல்லைங்களா? இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். கர்மா ஒன்று இருக்குது, அது நாம் செய்தது, நம்ம பேரண்ட்ஸ் செய்தது, அதெல்லாம் நம்ம மூலமாக ஃப்ளோ ஆகுது. அது எப்படி வருது, எந்த ரூபத்தில் வருது? இப்போது ஃபஸ்ட்டு நம்ம சிந்தனையோட ரூபத்தில் வருது. விவேகானந்தர் சொல்லுவார் அடிக்கடி, என்னென்னா வந்து நீங்கள் தனியாக இருக்கும்போது உங்களுக்குள்ள என்ன சிந்தனை வருதோ அதுதான் நீங்கம்பாங்க. இப்போது நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கும்போது பாசிட்டிவாக தான் பேசுவோம். தனியாக இருக்கும்போது நீங்கள் எந்த ஒரு முயற்சியும் பண்ணாத போது உங்களுக்குள்ள ஒரு தாட்ஸ் வரும் பார்த்தியா, அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே இல்லைங்களா? செயற்கையாக பாசிட்டிவாக பேசி பழகிறதெல்லாம் வேற. நான் சொல்கிறது இயற்கையாக நம்ம எப்படி இருக்கிறோமோ அதுதான், அதைத்தான் இங்கே பேசிகிட்டு இருக்கிறோம் நம்ம. ஓகே இல்லைங்களா? இது ஃபஸ்ட்டு. அடுத்தது கர்மா எந்த ரூபத்தில் நம்ம லைஃப்பில் வரும்னா, உறவுகள் ரூபத்தில் நம்ம லைஃப்பில் வரும். உறவுகள் என்ன? உங்கள் லைஃப்பில் நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட், உங்கள் லைஃப்பில் ஒருத்தர் மீட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஃப்ரெண்டு நீங்கள் வந்து நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க, இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவார், இவ்வளோ கைடு பண்ணு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு நாள் நீங்களே நினச்சிருப்பீங்க, கடவுள்ப்பா நம்மளுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணிக்கிறாரு, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கொடுத்துட்டாருன்னு சொல்லி லைஃப்பில் படிப்படியாக மேலே வந்திருப்பீங்க. உங்கள் லைஃப்பில் அவர் தான் வந்து கடைசியில் ஒரு துரோகமே பண்ணியிருப்பார். செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி சில பேரை வந்து நீங்கள் நம்பியிருக்க கூட மாட்டீங்க, ஆனால் சில பேர் உங்கள் லைஃப்பில் வந்து உங்கள் நம்பிக்கை பெறுவதற்காக சில முயற்சிகள் பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்க்கு நிறைய க்ரோத் கொடுப்பாங்க. உங்கள் லைஃப்பில் நிறைய உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் வரும், ஏன் எனக்கு வந்து இது மாதிரி வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்தாங்க, ஏன் எனக்கு இது மாதிரி வந்து ஒரு பேரண்ட்டாக கூட இருக்கலாம், இல்லை இது மாதிரி வந்து எனக்கு குழந்தைங்க, இல்லை இது மாதிரி வந்து ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ, ரைட் இல்லைங்களா? பாசிட்டிவ் வந்து நம்மளுக்குள்ள அந்த கொஸ்டினே வரப்போகிறது இல்லை. எப்பவுமே நெகட்டிவ் வந்தால் மட்டும் தான் நம்மளுக்குள்ள அந்த கொஸ்டின் வரும். ஓகே இல்லைங்களா? இல்லை நான் வந்து வேலை செய்கிற இடத்துல ஏன் எனக்கு இது மாதிரிலாம் வந்து மறுபடியும் டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஒரு பர்சன் வர்றாங்க நம்ம லைஃப்பில் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள நிறைய கொஸ்டின் வந்துருக்கு. அது மாதிரி நபர்கள் உங்கள் லைஃப்பில் வர்றாங்க அப்படின்னா அது செகண்ட் ஸ்டெப்பு. கர்மா நபர்கள் மூலமாக ஃப்ளோ ஆகுது உங்களோட லைஃப்பில். ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம்?
கர்மா நம்மளோட சிந்தனை ரூபத்தில் வருது. சிந்தனையை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் நம்ம கிட்ட நெகட்டிவ் கர்மா ஃப்ளோ ஆகுதா, பாசிட்டிவ் கர்மா ஃப்ளோ ஆகுதுன்னு. ஒரு பர்சன் கூட ஒரு 5 நிமிஷம் பேசினாவே போகுது, இதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி செகண்டு, நம்மளை சுற்றி இருக்கிற நபர்கள். ஓகே இல்லைங்களா? நிறைய சாம்ராஜ்யங்கள் அழிந்ததுக்கு காரணமே துரோகத்தால் தான். அதெல்லாம் ஏன் லைஃப்பில் வரணும், எவ்வளவோ நாலேஜ் இருக்கிற பர்சன் அவர். ஓகே இல்லைங்களா? எத்தனையோ விஷயத்தில் கில்லாடியாக சாதிச்சிருப்பார். ஆனால் சாதாரண ஒரு பர்சன் கிட்ட போய் தோற்றுருப்பார். செக் பண்ணி பாருங்க, நம்ம லைஃப்பில் கூட அப்படிலாம் நடக்கும் பாருங்க. எத்தனையோ பின்னி பெடல் எடுத்து வந்திருப்பீங்க லைஃப்பில். ஓகே இல்லைங்களா? ஆனால் இதுதான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு சில பேர் ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டாங்க. சில நல்ல வாய்ப்பு உங்கள் லைஃப்பில் வந்திருக்கு. உங்கள் கூட இருக்கிற நபர்களே உங்ககிட்ட அவங்ககிட்ட பணம் கூட இருக்கு, நான் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டாங்க உங்ககிட்ட. ஓகே இல்லைங்களா? உங்களுக்கு சில நபர்கள் வந்து பாசிட்டிவாகவும் வந்திருப்பாங்க, சில பேர் நெகட்டிவாகவும் வந்திருப்பாங்க. ஓகே இல்லைங்களா? இதுவும் கர்மாவினுடைய விளைவுகளே. ஓகே இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நம்மளோட கர்மா நம்மளோட சிந்தனை ரூபத்தில் வருது. அடுத்த ஸ்டெப்பு நம்மளோட லைஃப்பில் வந்து மனிதர்கள் ரூபத்தில் நம்ம லைஃப்பில் வருது. அடுத்த ஸ்டெப்பு, மூன்றாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம லைஃப்பில் சில சூழ்நிலைகள் ரூபத்தில் நம்மளுடைய இந்த கர்மா ஃப்ளோ ஆகுது. அப்படின்னா என்ன? இப்போது நீங்கள் வந்து சுத்தமாக ஒரு நாள் மனசு விட்டு உட்காந்துருப்பீங்க. ஸோ ஒரு டீ சாப்பிட்லான்னு போய் உட்காந்துருப்பீங்க ஒரு இடத்துல. அப்போது திடீர்னு வந்து ஒரு பேப்பர் பார்ப்பீங்க, அங்கே ஒரு ஜாப் வேகன்சி போட்டிருப்பாங்க. சரின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க, அங்கே உங்களுக்கு ஜாப் கிடச்சிருக்கு. இப்போ அது ஒரு சூழ்நிலை தானே. இது அந்த சூழ்நிலை ரூபத்தில் அந்த பாசிட்டிவ் கர்மா ஆக்டிவேட் ஆகி உங்களை ஜெயிக்க வைக்குது. நீங்கள் ஒரு வீட்டுக்கு போயிருப்பீங்க, ஓகே இல்லைங்களா? இல்லை ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் ஒரு தவறே பண்ணியிருக்க மாட்டீங்க. அங்கே சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வந்திருக்கு. அந்த கம்பெனியிலிருந்து நீங்களே வெளியில் வந்திருப்பீங்க. வெளியில் வர மாதிரி சூழ்நிலை உங்கள் லைஃப்பில் வந்திருக்கு. அதே மாதிரி பாசிட்டிவாக நீங்கள் வந்து இப்படியெல்லாம் ஒரு மாற்றம் நடக்குன்னு எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. அங்கே நீங்கள் பாட்டுக்கு லைஃப்பில் போயிட்டு இருப்பீங்க, ஒரு இடத்துல போயிட்டு இருந்திருப்பீங்க, அங்கே ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்கு. அந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்கள் லைஃப்க்கு சில கிரெடிட்ஸ் கிடைக்கிற மாதிரி கூட உங்கள் லைஃப்பில் வந்திருக்கலாம். நீங்கள் ஒரு இடத்துக்கு போயிருப்பீங்க, லைஃப்பில் எப்படி டெவலப் ஆக போகிறோமோன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த சுச்சுவேஷன் வந்து சில சம்பவங்கள் அந்த இடத்துல நடந்திருக்கு கண்டிப்பாக. அப்போ அந்த சம்பவம் என்ன பண்ணியிருக்கும்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூ கொடுத்துருக்கு. என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் லைஃப்பில் சில உங்களை சுற்றி நடக்கக்கூடிய சூழ்நிலைகள், அது பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், இதன் மூலமாக தான் அந்த கர்மா ஃப்ளோ ஆகுது. ஓகே இல்லைங்களா? இப்போ உங்கள் லைஃப் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் லைஃப்பை நீங்கள் செக் பண்ணணும். இப்போ இந்த 6 days வந்து அடுத்தவங்க லைஃப்பை ஆராய்ச்சியே பண்ணாதீங்க தயவு செஞ்சு. உங்கள் லைஃப்பை நீங்கள் வந்து ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணணும். யார் யாரெல்லாம் லைஃப்பில் சாதிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோட்டிவேஷனாக இருக்கிறவங்க, மோட்டிவேஷன் நம்ம இப்படி அவங்க இவ்வளோ மோட்டிவேஷன் எடுத்துக்கிறவங்கள ஓரளவுக்கு ஜெயிக்க முடியும். ஆனால் யார் ஒருத்தர் செல்ஃப் அவேர்னஸ், அதாவது தான் ஏன் தோத்தோ, எதனால் தோத்தோ, எங்கே மிஸ்டேக் பண்ணோம், எதை கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னை சுய பரிசோதனை செய்யக்கூடிய நபர் லைஃப்பில் கிரேட் சக்ஸஸ் வந்தே தீரும். நீங்கள் யார் யாரெல்லாம் நீங்கள் ரோல் மாடல் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த விஷயத்தில் கிரேட்டாக இருக்கிறாங்க. தன்னோட மைனஸ் என்னன்னு பார்க்குறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஓகே இல்லைங்களா? ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க. ஓகே இல்லைங்களா? ஆனால் நம்ம கூட சில இடத்துல பாருங்கள், இந்த கர்மா பேசும்போது நல்லா பார்த்து பேசணும், இல்லைன்னா திடீர்னு எல்லாரும் ஹட் ஆயிருவணுமோ, அது எப்படி இப்படி சொல்ல அப்படி சொல்லன்ட்டு. ஆனால் நான் ஒரு இடத்துல ஒருத்தரை மீட் பண்ணேன். ஓகேங்களா? ஒரு ட்ரைனிங் வந்து ஆன்லைனில் சார் ஆஃப்லைனில் வந்து ஒரு ட்ரைனிங் பண்ண ஒரு கம்பெனியில் அவருடைய டவுன் வந்து அவ்வளோ டவுன் ஆகிட்டு இருக்குது. ஓகே, அதாவது பிஸ்னஸ் வந்து அவ்வளோ டவுன் ஆகிட்டு இருக்குது. அப்புறம் சரின்னு சொல்லி அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து ஒரு ட்ரைனிங் கொடுத்தாச்சு. ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறமா அவரோட உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கிறேன். பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் எனக்கு தெரியுது, நான் அப்படியே கேட்டு அப்படி நம்மளுக்கு அதை வச்சு தான் கண்டுபிடிப்போம். சில கொஸ்டின்ஸ் போட்டால் போது ஆன்சர் தானாக வந்து எல்லாத்திட்டு இருந்துமே. அப்போ அவர்கிட்ட நான் வந்து சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறேன். கேட்க அவரோட வாயிலிருந்தே வருது, இவரோட பிஸ்னஸ் ஏன் டவுன் ஆகுதுன்னு சொல்லி போட்டு. ஒரு டைமு இவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார். ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல கம்பெனி ஜீரோலேருந்து லைஃப்பில் மேலே வந்திருக்குது. இவரும் ஜீரோலேருந்து அங்கே அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. கடைசியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே வர என்ன ஆயிடுச்சு, அங்கே புது ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எடுப்பாங்க இல்லையா, இவர் பழைய ஆள். எடுக்கும்போது என்ன ஆகிப்போச்சு, கொஞ்சம் அவங்கள இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. கடைசியில் இவர் என்ன ஆகிப்போச்சு, இவர் கொஞ்சம் ஹட் ஆகிட்டார். ஹட்டாக இருக்க ஆரம்பிச்சு அதே கம்பெனியில் தான் இருந்தார். இவர் என்ன பண்ணியிருக்கலாம்னா, எம்டி கிட்ட உட்காந்து பேசியிருந்துருக்கலாம். சார் நான் ஃபஸ்ட்டு இருந்து இருக்கிறேன்னு இல்லையா, இம்பார்ட்டன்ட் எனக்கு போகுது, சம்திங் ஏதோ பேசியிருக்கலாம். ஆனால் பேசலை. இவர் மனசில் அந்த வலியை வச்சுட்டார். அந்த வலியை வச்சுட்டு இவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி வேணும்னு யாருமே போய் ஒயரில் கையெல்லாம் வைக்க மாட்டோம், தெரியாமல் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே இல்லைங்களா? இவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா, அங்கே பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டுட்டார். அங்கே போவார் வருவார், பழைய மாதிரி பர்சன் இல்லை.
அங்கே எம்டியே சொல்கிறாரு, அங்கே சில ஸ்டாஃப்ஸே சொல்லியிருக்கிறாங்க, பழைய மாதிரி நீங்கள் இல்லையே, பழைய மாதிரி நீங்கள் இல்லையேன்னு சொல்லி. ஆனால் இவருக்கு தெரியுது, இவர் வந்து கொஞ்சம் லூஸ் விட்டுட்டார், ஃபோக்கஸ் பண்ணல, கரெக்டான டைமுக்கு போகிறத கட் பண்ணிட்டாரு. ஃபஸ்ட்டு மாதிரிலாம் இப்போ இல்லை. என்ன ஆகிடுது, ஒரு கட்டத்தில் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. பெயினில் வர்றாரு, அந்த கம்பெனி ஆரம்பித்து அவங்க முன்னாடி முன்னுக்கு வரணும் தான் வர்றாரு. ஓகே இல்லைங்களா? இப்போது இந்த கம்பெனியில் வந்து ஸ்டார்ட் பண்ணி கம்பெனி நல்லா தான் வந்துட்டு இருந்தது. ஒரு கட்டத்துக்கு வரும்போது இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே கூட இவருக்கு என்ன பண்ணுறக்கு ஆரம்பிச்சிட்டாங்க, இவருக்கு நெகட்டிவாக அவருக்கு வந்து கைடு பண்ணுறக்கு சில பேர், கரெக்டாக டியூன் பண்ணுறக்கு இல்லாமல் போய் இவர் கம்பெனி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழே வருது. ஒரு தேங்காய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது நிலத்தில் போய் போடுங்க. ஒரே தேங்காய் தான் போடுறீங்க, ஆனால் நிறையா தேங்காய் வருது இல்லையா, தென்னைமரமாகி. ஒரு மாங்காய் எடுத்து நிலத்தில் போடுறீங்க, ஓகே இல்லைங்களா? என்ன வருது, மாமரம் வருது, நிறையா மாங்காய் வருது இல்லையா? அதே மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஒரு கீரை ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க, அது எதுவும் கொண்டு போய் வச்சுடுங்க, அது நிறையா வருது இல்லையா? அது மாதிரி நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதைத்தான் அறுவடை செய்வீங்க, அதுவும் பல மடங்கு அறுவடை செய்வீங்க. இந்த கர்மா டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆண் பெண் தெரியாதுங்க. இந்த கர்மா டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏழை பணக்காரன் தெரியாது. இந்த கர்மா டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த ஜாதி இந்த ஜாதி தெரியாது. இந்த கர்மா டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த நாடு இந்த நாடு தெரியாது. இந்த கர்மா டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் கிரேட்டுன்னு நீங்கள் சொல்லலாம், நான் கிரேட்டு நான் சொல்லலாம். பட் கர்மா டிபார்ட்மெண்ட்டு நாம் என்ன செய்தோமோ அதை வாங்கிட்டு போயிட்டே அப்படின்னு சொல்லி போட்டு அதை சொல்லு. ஓகே இல்லைங்களா? இந்த ஒரு ரூலை அந்த இறைவனோ இயற்கையோ பிரபஞ்சமோ படைச்சி விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. நம்மளை ரூல் பண்ணிட்டு இருக்கிறது இந்த கர்மாங்கிற டிபார்ட்மெண்ட். ஓகே இல்லைங்களா? இங்கே நீங்கள் கடவுள் கூட நீங்கள் பொய்ன்னு சொல்லலாம், பட் இந்த கர்மா டிபார்ட்மெண்ட்டை பொய்ன்னு ஒரே 1% கூட சொல்ல முடியாது. பக்கா ப்ரூஃப் கொடுக்க முடியும். கடவுளே இல்லைன்னு சொன்னோம்னா கூட இந்த டிபார்ட்மெண்ட்டை பொய் சொல்ல முடியாது. ஓகே இல்லைங்களா? ஸோ அதனால் இப்போ என்ன ஆச்சு, அந்த கம்பெனி டவுன் ஆகிறதுக்கு இவர் ஒரு ரீசன் தான் இருந்தார். இப்போ இவரோட கம்பெனியில் ஆட்டோமேட்டிக்காக டவுன் வருது இல்லையா? அது இவர் மட்டும்தான் வந்து அங்கே ஒர்க் பண்ணல, இங்கே நிறைய ஸ்டாஃப்ஸ் ஒர்க் பண்ணல இல்லையா? இது மாதிரி இன்னைக்கு நம்ம லைஃப்பில் இங்கே இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிட்டு இருக்கிற உங்களோட லைஃப்பில் நிறைய கொஸ்டின் இருக்குது. ஏன் லைஃப்பில் இது நடக்கல அது நடக்கலன்ட்டு அதெல்லாம் நோட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். ஓகேங்களா? எல்லாத்துக்கும் அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாள்லையும் உங்களுக்கு பதில் கிடைக்கிறக்கு ஆரம்பிக்கு. நான் உங்கள் எல்லாத்துக்கிட்டே ஹம்பிள் ரெக்வஸ்ட் என்னென்னா, கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருந்தால் மட்டும் அடுத்த 5 நாள் அட்டன் பண்ணுங்கள். நான் என்னை கரெக்ட் பண்ணிக்கிற தயார். ஓகேங்களா? நான் நம்ம கரெக்டன் பண்ணியிருந்துருக்கலாம், பட் அது தவறாக கூட இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஓகேங்களா? இது பேசும்போது நான் வந்து என்னோட மைனஸ் நான் கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் தயார் அப்படின்னு சொல்கிறவங்க அடுத்த 5 நாள் கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே இல்லைங்களா? நிறைய விஷயங்கள் உங்களுக்கே கிளாரிட்டி வரக்க ஆரம்பிக்கு. உங்களோட சிந்தனையோட பவர் இன்றைக்கி உங்கள் லைஃப்பை புரட்டி போட்டிருக்கிறது கண்டுபிடிப்பீங்க. நீங்கள் பேசின பேச்சோட பவர் உங்கள் லைஃப்பை எந்த அளவுக்கு திருப்பி போட்டிருக்குது, பாசிட்டிவாக நெகட்டிவாக. நீங்கள் செஞ்ச ஒரே ஒரு செயல் இன்றைக்கி லைஃப்பில் ஒன்றுமே இல்லாமல் கூட சில இடத்துல பண்ணியிருக்கலாம், சாம்ராஜ்யம் இதுக்குன்னு உருவாகியிருந்திருக்கலாம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்க்க போகிறோம். ஓகே இல்லைங்களா? உங்களோட எண்ணம் சொல் செயல், ஓகேங்களா? கடந்து வந்த பாதையில் நீங்கள் என்னென்ன செஞ்சீங்களோ அதுதான் இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் நிறையா பண்ணிகிட்டு இருக்குது. அதுவோ கொஞ்சம் கொஞ்சம் டச் பண்ணுவோம் உங்கள் அப்பா அம்மா பண்ணுது. ஸோ அதனால் இந்த அடுத்து வரக்கூடிய 5 நாட்கள் உங்களுக்குள்ளே வந்து இதெல்லாம் நம்ம பார்க்குறக்கு ஆரம்பித்தாவே நம்ம கரெக்ட் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிருவோம். அது விதி. நம்ம மைண்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா, தனக்கு லாபம்னா கெட்டியாக பிடிச்சிக்கு, நஷ்டம்னா அதை விட்டு கம்முன்னு விட்டுறதையே. அது எப்போ ஏற்பட்ட தங்கம் இருந்தால் கூட எனக்கு வேண்டாப்பான்னு சொல்லிடு. இதெல்லாம் கரெக்ட் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிருவோம். நீங்கள் கரெக்ட் பண்ணுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகே இல்லைங்களா? அதுக்காக எல்லாம் தவறு பண்ணிட்டீங்கன்னு நான் சொல்ல வரல. உங்களுக்குள்ள சில கொஸ்டின் இருக்கும்ல, நான் இவ்வளோ முயற்சி பண்ணுறேனே, ஏன் என் இடத்துல குறிப்பிட்ட இடத்துல எனக்கு இது ப்ரொமோஷன் வரல, சக்ஸஸ் வரலன்னு அந்த கொஸ்டின் தான் ஆன்சர் பண்ண போகிறேன். அதுக்காக லைஃப் பூரா கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், பூராவே நெகட்டிவ் கருமா அப்படியெல்லாம் சொல்ல வரவே இல்லை. 90% லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் அதை பற்றி திங்க் பண்ணலையே. 10% ஃபெயிலியர் ஆனதான் நீங்கள் கொஸ்டின் கேட்குறீங்க, அதுக்கு ஆன்சர் தான் நான் கிடைக்குன்னு நான் சொல்ல வரேன். ரொம்ப நெகட்டிவாக திங்க் பண்ணிக்க வேண்டாம். நம்ம எல்லாரும் கிரேட் சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ், நிறைய இடத்துல பாசிட்டிவ் சக்ஸஸ் பண்ணியிருக்கிறோம். சில கொஸ்டின் உங்களுக்குள்ளே இருக்கலாம், அதற்கு உங்களுடைய ஆன்சர் வந்து கிடைக்கிறக்கு ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கையை உருவாக்கிய நபர் இன்னைக்கு அது வெற்றியோ தோல்வியோ அதற்கு சாட்சாத் நீங்கள் தான் காரணங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த 6 days கலந்துக்கிறதுக்காக நீங்கள் எல்லாத்துக்குமே கலந்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. புதுசாக வந்து கலந்துட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கு முன்னாடி பாஸ்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கலந்துக்கிட்டு கன்டினியூ பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களையும் என்னையும் இணைத்த இறைவனுக்கு கோடானு கோடி நன்றிகள். நீங்கள் ஒவ்வொருத்தருமே லைஃப்பில் கிரேட்டாக சக்ஸஸ் பண்ணணும். உங்கள் ஒவ்வொருத்தரோட சக்ஸஸுமே நம்மளோட கண்ட்ரியில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொண்டு வரணும்னு சொல்லி வின்இண்டியா அகாடமி சார்பாக நம்ம வந்து விரும்பி அதுக்கு ட்ரை பண்ணுறோம். நம்ம இதுக்கு நீங்கள் எல்லாருமே கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க, என்னென்னலாம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்குதோ எல்லாத்துக்கும் ஆன்சர் கிடைக்கிறக்கு ஆரம்பிக்கும். ஓகே இல்லைங்களா? இது கருமான ஒரு சின்ன ட்ராப் மட்டும்தான், இன்னும் நிறைய இருக்குது. இது மட்டும் நம்ம பார்க்கலாம் இந்த 6 days. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நாளைக்கு மீட் பண்ணலாங்க. தேங்க்யூ.